அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழமையான கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்கு. புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? அதுல சாய்ஸே இல்லை, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை. வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இந்த வருஷம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேனா என்ன பாக்குறாங்க இப்போ விஷுவலா பாருங்க, ஒரு மாற்றம் தேவை. அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான். IRS அதிகாரிகள் IAS அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நான் ஈஸியெல்லாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அந்த இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நானும் கத்துக்கிறேன். அதுக்கட்ட பணிகள் என்ன? இது ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன். நான் சிவில் சர்வீஸ் வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். அங்க இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு. மக்கள் அதிகாரத்தை மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா? அப்படின்னா, அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பீப்புள் ஆர் சாவரன் டெமோக்ரஸி. சோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தாதான் இன்னும் பெட்டரா செய்ய முடியும். அவ்வளவுதான். ஊரகவரியா இருக்கும் போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்கள்ல அது இன்னொரு சொல்லணும். நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு கட்சி. நீங்க உங்களுடைய பிளாக்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கீங்க. அதுல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தையும் ஒரு கட்டத்துல இருக்கு. இன்றும் அந்த கருத்துல இருக்கீங்களா? இல்ல அது நம்ம டீடைலா பேசலாம். அதை பத்தி நீங்க எதிராக நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழகம் கோயில்ல இருந்து நீங்க தான் மறைமுகமா ஆலோசனை இல்ல பேசலாம், நேரடி அரசியல் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல பேசலாம். சார், நிறைய கட்சிகள் இருக்கும்போது நீங்க தாவேகாவை வந்து சூஸ் பண்ண காரணம் அதுதான் சொல்றேன்ல. இது வந்து சாய்ஸ் எல்லாம் இல்ல. அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இந்த இவர் எடுத்திருக்கிற உண்மையா மத்த கொள்கை பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நானு மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. சோ அதனால ஏற்கனவே 2 பொதுச் செயலாளர்கள், 3வது பொதுச் செயலாளர், உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கனவு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு. ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் வடிவமைக்கிறதுல அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு ஆய்வுல ஈடுபட்டாங்க. விஜய் அவர்கள் வீட்டுல ரெய்டு நடக்கும்போது கூட அந்த சோதனையில இல்ல நான் தகவல்